எவ்வளோ பெரிய காரியமாக தான் உன்னால் செய்ய முடியும், உன் கையில் நான் அதை ஒப்பு கொடுத்தேன்றாரு. ஒரு கடவுளுடைய காரியங்களை அப்படியே நம்புறவன் வாழ்க்கையில் வெற்றி பெறும். கடவுள் என்ன சொல்ற, உள்ளத்தில் உங்களுக்கு உடன்படிக்கை வச்சுக்கிறார், உள்ளத்தில் வசனத்தை வச்சிருக்கிறார், உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வச்சுக்கிறார். இந்த உள்ளத்தில் இருக்கிறத எடுத்து நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் வெற்றி நடக்கும். இப்ப 7ஆம் அதிகாரம் 9. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்ன சொல்றாரு, இப்ப கூட பாருங்க, நம்ம வாழ்க்கையில இருந்து எழுந்திருக்கணும்ன்றாரு. நம்ம என்ன பண்ண, எழுந்து அந்த சேனை இடத்துக்கு போ, அதை உன் கையில ஒப்பு கொடுத்து. எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் உன்னால செய்ய முடியும்ன்றாரு. எவ்வளோ பெரிய காரியமாக தான் உன்னால் செய்ய முடியும், உன் கையில் நான் அதை ஒப்பு கொடுத்தேன்றாரு. இப்போ ஒப்பு கொடுத்துட்ட பிறகு இவன் சொல்ல உடனே போக ஆரம்பிச்சிட்டான். போன பிறகு இப்போ பாருங்கள், யாரெல்லாம் நிறைய பேர் அழைச்சின்னு போகிறான் பாருங்கள். 25,000 பேர்கிட்ட அழைச்சின்னு 32,000 பேர் அழைச்சின்னு போகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், 32,000 பேர்லாம் வரலாம் அவ்வளோ பெரிய சண்டைக்கு. எனக்கு நீ 32,000 போய் அழைச்சின்னு போயின்னா ஜெயம் உங்களால் தான் வந்துன்னு சொல்லுவீங்க. அதனால் நீங்கள் நிறைய மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னி என்ன பண்ணார், பயப்படுறவங்களாம் போக சொல்லிட்டார். பயப்படலாம் போன்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் போயிட்டாங்க. 2,000 பேர் தான் நிற்கிறாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, 2,000 பேரும் ஜாஸ்தியாக இருக்குதுப்பா, இந்த 2,000 பேரில் ஒரு டெஸ்ட்டு வை. என்ன பண்ணுன்னா, போய் எல்லாருக்கும் ஆற்று பக்கமாக கொண்டு போ, ஆற்று பக்கத்தில் போய் தண்ணி குடிக்க வை. யாரெல்லாம் நக்கி குடிக்கிறானோ அவனை பிடிச்சிக்கோ, யாரெல்லாம் கையில் எடுத்து குடிக்கிறானோ அவனை வீட்டுக்கு அனுப்பிடுன்ற. உடனே என்ன பண்ணுற, போய் செய்யும் போது பார்த்தீங்கன்னா 1,700 பேர் அள்ளி குடிக்கிறாங்க. அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுற சொல்கிறார் ஆர்டர். பிறகு என்ன பண்ணுறாரு, 300 பேர் என்ன பண்ணுறாங்க, நாய் நக்கி குடிக்கிற மாதிரி நக்கி குடிக்கிறாங்க. இவங்களை மட்டும் கடவுளை வச்சுக்க சொல்கிறாரு. இது எதுக்கு அப்படி சொல்கிறாருன்னா, இது என்ன பிரச்சனைனா, ஒரு கடவுளுடைய காரியங்களை அப்படியே நம்புறவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான், சந்தேகமே இல்லாமல். இப்போ எனக்குள்ளே பெரிய புதைப்பொருள் இருக்குதுன்னா இருக்குது தான். தேவன் சொன்னதான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர்னா நான் அவருக்குள்ள மறைந்திருக்கிறேன் தான். எனக்குள்ள நான் சொல்ற வேண்டிய வார்த்தையெல்லாம் சொன்னேன்னா கண்டிப்பா எனக்கு காரியம் மாறும் அப்படின்னு சொல்லி அப்படி நம்புறான் பாருங்க. அப்படிப்பட்ட ஆளு தான். அப்போ 300 பேர் அழைச்சின்னு போயிடுறாரு. இப்போ 300 பேர் அழைச்சின்னு போக சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு எப்படி வெற்றியை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு கத்தியும் ஒரு ஈட்டிலாம் எதுவுமே கிடையாது. பாருங்க, கர்த்தர் செய்கிற காரியம் எப்படிப்பட்டதுன்னா, இது ஆவிக்குரிய காரியம். இப்போ எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, நான் எப்படிங்க முன்னேறது எப்படி பண்ணால், கடவுள் என்ன சொல்ற, உள்ளத்தில் உங்களுக்கு உடன்படிக்கை வச்சுக்கிறார், உள்ளத்தில் வசனத்தை வச்சிருக்கிறார், உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வச்சுக்கிறார். இந்த உள்ளத்தில் இருக்கிறத எடுத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது தான் வெற்றி நடக்கும். பாருங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, 300 பேரும் போகிறாங்க. 300 பேரும் போய் எங்கள் சண்டையில் ஜெயிக்கிறாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்குது, பானை இருக்குது, ஒரு பானை. கவனிங்க, ஒரு பானை. பிறகு ஒரு தீவெட்டி இருக்குது, பிறகு ஒரு எக்காலம் இருக்குது. நான் காலையில் கூட யோசிச்சிங்க, நடந்து இதை படிச்சுட்டு எழுதி வச்சுட்டு, இது பானைனா என்ன ஆண்டவரே, இந்த எக்காலம்னா என்ன ஆண்டவரே, இந்த தீபெட்டினா என்ன அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சுனே இருந்தேன். பானைன்னு சொன்னேன், பானையை எடுத்து உடைக்க சொல்கிறாரு. அங்கே போன பானை எடுத்து உடைச்சி போட சொல்கிறார். பானை என்பது என்ன, மனுஷனுடைய இந்த சரீர வாழ்க்கை, இந்த மாம்ச வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் பயம், கவலை, பிரச்சனை, போராட்டம், சண்டை, ஐயோ இதை பார்த்து வெக்ஸ் ஆகுறது, விரக்தி ஆகுறது, ஒரு மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற பாருங்க. இதுதான் மாம்ச வாழ்க்கை. எப்படின்னா என்ன, மனுஷன் மண்ணினால் வந்தான், இந்த மண்ணில் பானை, மனுஷன் மாம்சமாக இருக்கிறான். இந்த மாம்ச காரியத்தை உடைச்சி போடுன்றார். ஹலோ, இந்த மாம்ச காரியம் என்ன, பயம், கவலை, விரக்தி, பிரச்சனை, போராட்டம், சண்டை, இப்படிப்பட்ட காரியங்களாம் நீ என்ன பண்ணணும், வாழ்க்கையில் உடைச்சி போடணும். உடைச்சி போடணும்னு என்ன அர்த்தம், எப்படி உடைச்சி போடுறதுன்னா, நான் பயப்பட மாட்டேன், நான் தைரியமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அது எப்படின்னா, எனக்கு ஏன் கவலை கிடையாது, ஏன் வியாதி கிடையாது, இப்படி தான் அது உடைச்சி போடணும். உடைச்சி போட்டார். பிறகு என்ன பண்ணுறாரு, இந்த தீவெட்டினா என்ன, பரிசுத்த ஆவியானவர், அக்கினி. ஆவியானவர் தீவெட்டின்றது ஆவியானவர். பிறகு எக்காலம் என்பது என்ன, தேவனுடைய வார்த்தை. இப்போ வாயில் எக்காலத்தை ஊதணுமா, ஆவியானவரை கையில் வச்சுக்கணுமா,
பானையை உடைக்கணும்னா சரீர வாழ்க்கை அப்படின்னா இந்த பயம் கவலை இதெல்லாம் போட்டு உடைச்சிட்டு ஆவியானவர் கூட இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை என் கூட இருக்குது, நான் போவேன், ஜெயம் வரும்.